Good evening students. Today we will see the current affairs analysis dated 30th April 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news, UNSC and permanent seat for India. So UNSC oda permanent recent ambassador இருந்த person வந்து Syed Akbaruddin. அவர் வந்து April 30. So yesterday he got resigned, retired ஆகிறாரு, resigned இல்ல sorry. ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ டுடே திரிமூர்த்தி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் நாளைக்கு நியூஸில் உங்களுக்கு கவர் பண்ண வந்த நியூஸ் சரியா. திரிமூர்த்தி வாஸ் அப்பாயிண்டட் அஸ் நியூ அம்பாசிடர் ஃபார் யூஎன் சரியா. ஸோ இப்போது அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸோட ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவோட டிமாண்ட் என்ன, ஸோ வாட் ஆர் லைக் இப்போது நமக்கு 2021 to 22 வரைக்கும் 21-22 2 இயர்ஸுக்கு வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி சில டிஸ்கஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ வி வில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில். ஸோ இது மெயின்லி ஹிந்து பேப்பர் எடிட்டோரியல் பேஜ் கேட்டகரியில் உள்ள நியூஸ் வந்து. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஃபர்ஸ்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் தி யூஎன்எஸ்சி நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு வி வில் சி வாட் ஆர் த டிஸ்கஷன் ஹேப்பன்ட். ஸோ யூஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் யுனைடெட் நேஷனோட 6 இம்பார்ட்டன்ட் பாடிஸில் இதுவும் ஒன்று யுஎன்எஸ்சி. ஸோ யுஎன்எஸ்சி ஹேவிங் ஸோ தே ஆர் த மெயின் ரெஸ்பான்சிபிள் ஆர்கன்னு சொல்லலாம். ஸோ சாங்ஷன் விதிக்கிறதா இருக்கட்டும், ஸோ தே வில் மேக் சம் லைக் இஷ்யூஸ் ரிலேட்டடான டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ வார் ஸ்டாப்பிங் பண்ணுறதுக்கான டிஸ்கஷன்ஸ் எவ்ரி திங் வில் ஹேப்பன் அண்ட் தென் இட் வில் பி ஓட்டட் இன் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ அதான் யுஎன்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். யுஎன்எஸ்சியோட கம்போசிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸ் வந்து பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ், பெர்மனன்ட் மெம்பர்ஸ், தட் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, தட் இஸ் அப்புறம் எஸ்ட் வேல் இட் இஸ் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ இப்போ ரஷ்யா ஃபெடரேஷன் அண்ட் தென் யுனைடெட் கிங்டம் அண்ட் தென் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி. ஸோ இந்த 5 மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு P5 கண்ட்ரிஸ்னு பேர், பெர்மனன்ட் 5 கண்ட்ரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஆல்சோ ஹேவிங் தி எபிலிட்டி டு ஹேவ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஸோ இந்த 5 மெம்பர்ஸுக்கு தான் அந்த எபிலிட்டி இருக்குது என்பிடி அடிப்படையில். தென் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது எவ்ரி 2 years they will elected. ஸோ அது ராஜ்யசபா சீட் மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ 2 years they will elected. இப்போது இந்தியா இதில் 2021-22க்கு நம்ம உள்ளே போக போகிறோம். ஐ ஹோப் இன் Jan we will enter into the United Nations Security Council as a non-permanent member status சரியா. தென் மெம்பரோட செலெக்ஷன் கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 members for Africa and Asian countries. அப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஈஸ்டர்ன் யூரோப்பியன், வெஸ்டர்ன் யூரோப்பியன்னு. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் சைட்லேருந்து ஒரு கண்ட்ரி அண்ட் தென் வெஸ்டர்ன் யூரோப்பியன் சைட்லேருந்து 2 countries அண்ட் தென் லெட்டின் அமெரிக்கா அண்ட் த கரீபியன் ஏரியாஸ்லேருந்து 2 countries. ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரிஸ். ஈஸ்டர்ன் ஏஷியா சைடில் இருந்தால் வி ஆர் கோயிங் டு என்டர் சரியா. ஸோ இவங்க வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இவங்களை எலெக்ட் பண்ணுறாங்க, 2 yearsக்கு ஒரு வாட்டி கொண்டு வராங்க. ஏஷியா சைட்லேருந்து நம்ம 2 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா ஸோ தே வில் ஓட் ஃபார் தோஸ் பீப்புள். ஸோ அதில் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி இருக்கக்கூடிய 193 மெம்பர்ஸில் 2/3 வந்து ஓட்டிங் கிடைச்சா மட்டும்தான் தே கேன் கெட் செலக்டட் இன் டு தி நான் பெர்மனன்ட் சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் 2 வருஷத்துக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் என்ட்ரு ஆகிறதுக்கு, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஸோ ரஷ்யா அஸ் வெல் அஸ் சைனா, பாகிஸ்தான் நம்மளோட எதிரியாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட தி சப்போர்ட்டட் ஃபார் திஸ் சரியா என்ட்ரு ஆகிறதுக்கு. Then now we will see what are the current discussions going on. So India பொறுத்த வரைக்கும் there is a demand for United Nations Security Council reform and then we are demanding for the permanent membership. அப்புறம் permanent membership ஏன் டிமாண்ட் பண்ணுறோன்னா அந்த P5 countries இருக்கு இல்லையா பர்மனன்ட். ஸோ 1945 அது உருவாக்கப்படும் போது, யுனைடெட் நேஷன் உருவாக்கப்படும் போது இட் வாஸ் மேட் யுஎன்எஸ்சியில் 5 members. அன்னைக்கு இருந்த கம்போசிஷன் அடிப்படையில் பண்ணாங்க, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் அடிப்படையில் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இப்போது பாப்புலேஷன் வந்து ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 130 crore பாப்புலேஷன். ஸோ குளோபலில் 1/6 ஆஃப் த குளோபல் பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அன்னைக்கு ஜெர்மனி சேர்க்கப்படலை, ஜப்பான் சேர்க்கப்படலை பிகாஸ் ஆஃப் த பெர்லின் செகண்ட் வேர்ல்டு வார். ஆனால் இன்றைக்கி இந்த 2 கண்ட்ரியுமே தே ஹாவ் மச் பெட்டர் தேன் பிஃபோர் சரியா. ஸோ டிக்டேட்டர்ஷிப்லேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க. தே கேன் பி ஆடட்.
ஸோ அது வந்து இன்றைக்கி பண்ணணும், அது பண்ணலை. அதனால இந்தியா வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க ரிஃபார்ம் இன் யூஎன்எஸ்சி as well as பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் இன் தி யூஎன்எஸ்சி. லைக் பெர்மனன்ட் சீட் கேட்குறாங்க, அந்த P5 கேட்டகரியில் ஒரு மெம்பர்ஷிப் கேட்குறாங்க. ஸோ ஏன் அதுக்கான தேவை வந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி இந்தியாவோட சில விஷயங்கள், காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லைன்னா லைக் ஃப்யூச்சரில் சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் இஷ்யூவாக இருக்கட்டும், அதெல்லாம் டிஸ்கஷன் எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியாவோட 1/6 பாப்புலேஷனோட இன்ட்ரெஸ்ட்டை லைக் ஆஃப் த ஹோல் வேர்ல்டோட பாப்புலேஷனில் 1/6 பாப்புலேஷன் நம்ம இந்தியாவில் இருக்கு இல்லையா. ஸோ அதை அந்த பீப்புளோட டிக்னிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அந்த பீப்புளோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக there is a need லைக் மச் நீட் ஆஃப் த அவர். ஸோ மெம்பர்ஷிப் நமக்கு அங்கே தேவை. that's the reason it was demanded. Then அப்புறம் சிமிலர் டிமாண்ட்ஸ் பை அதர் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி G4 நேஷன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்பிங் நம்ம உருவாக்கியிருக்கோம். தட் இஸ் இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான். ஸோ இந்த 4 நாடுகளும் சேர்ந்து 2000 இதை உருவாக்கி லைக் we are demanding for permanent membership status in the UNSC. இந்த 4 நாடுகளும் சேர்ந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 நாடுகளுக்குமே எகெயின்ஸ்ட் இருக்காங்க. இப்போ சைனா இந்தியாவை எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானும் சரி சைனாவும் சரி பாகிஸ்தானோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சைனா இஸ் எகெயின்ஸ்ட் அஸ். இதே மாதிரி ஜப்பானுக்கு சைனா எகெயின்ஸ்டாக இருக்குது. அண்ட் தென் ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் UK, ஃப்ரான்ஸ் அண்ட் தென் ஸ்பெயின், இட்டலி கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறனால UK, ஃப்ரான்ஸ் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவங்கள அலோவ் பண்ணலை. அதே மாதிரி ஆஃப்ரிக்கன், லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸுக்கு எதிராக இருக்காங்க. பிரேசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரேசில் உள்ள போகிறது இருக்கக்கூடிய அர்ஜென்டினா, மெக்சிகோ கண்ட்ரிஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கேயும் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் லைக் கம்பேரிங் டு இந்தியா, நைஜீரியா இஸ் அ மோஸ்ட் பாப்புலஸ்ட் கண்ட்ரி, ஈக்குவலன்ட் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா இஸ் எக்கனாமிக்கலி பவர்ஃபுல், அவங்களையும் ஆட் பண்ணணும். இந்தியா ஆட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஈஜிப்ட் another powerful contender, so he can also be added. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் யூஎன்எஸ்சியை பொறுத்தவரை. சைனாவை பொறுத்த வரைக்கும் டீஹைஃபனேஷன் வித் பாகிஸ்தான், இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் ஒரே விதமான இங்கே ஒன்று பேசுகிறது அங்கே ஒன்று பேசுகிறது, அந்த மாதிரி ஹைஃபனேஷன் பண்ணுறது. அதே மாதிரி ஸோ யூஎன்எஸ்சியில் இப்போ காஷ்மீர் இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான். இன் லைக் பிகாஸ் ஆஃப் பாகிஸ்தான் தே ரைஸ் த இஷ்யூஸ் அண்ட் தென் க்ளோஸ் டோர் டிஸ்கஷன்ஸ் கேட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூ. அது மாதிரி சைனாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் 1962 வார், அந்த பார்டர் இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி டோக்லாம் இஷ்யூஸை நம்ம பேச்சுவார்த்தை பண்ணுற உகான் சமிட் மூலமாக சில லைக் தளர்வுகளை பண்ணிக்கிட்டோம். அண்ட் தென் தலாய்லாமா இஷ்யூ இஸ் தேர். ஸோ இன்டர்னல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் சைனா இருக்குது. எக்கனாமிக் ஸ்லோடவுன் ரிலேட்டட், சைனா லைக் நம்ம மேலே பொருட்களை டம்பிங் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் சைனாவுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இந்தியாஸ் பெர்மனன்ட் சீட்டை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 2021 22 வரைக்கும் வி ஹேவிங் தி நான் பெர்மனன்ட் மெம்பர்ஷிப் சீட் கேட்டகரி. எங்கன்னா நமக்கு யூஎன்எஸ்சியில் இருக்குது. அதில் நமக்கு ஏசியா பசிபிக் ஏரியாவிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணப்பட்டிருக்கோம் 21-22க்கு. சரியா? தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். எவ்ரிதிங் டிஸ்கஸ்ட். வே ஃபார்வர்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்கான் பீஸ் அண்ட் இந்தியாஸ் எல்போ ரூம். ஸோ இதுவும் ஹிந்து பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் வந்த நியூஸ் வந்து. ஸோ இந்தியா இப்போ ஆப்கான் பீஸ் டீல் சைன் பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் அ ஒன் சைடட் டீல். ஆப்கான் கவர்மெண்ட்டை மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. US தாலிபான் டீல் மாதிரி தான் இது பார்க்கப்படுது. அண்ட் தென் ஸோ இதெல்லாம் சைன் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இந்தியா வந்து அதில் ஒப்பேக்காக இருக்குது. ஸோ இந்தியா இஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி சமிட். இப்போ ரீசெண்டாக சமிட் நடத்தினாங்க, அதில் கலந்துக்கல இந்தியா. ஸோ அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்றது எல்போ ரூம் அப்படின்னா அதுதான் ரீசன். ஸோ ஆப்கானிஸ்தான் ஹேஸ் ராவேஜ். ஸோ 2001 US லெட் கோயலேஷன் வந்து தாலிபானுக்கு எதிராக அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டுருங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ தாலிபான் இஸ் கன்சிடர்ஸ் எ டெரரிஸ்ட் குரூப் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த நெகோசியேஷன்ஸில் மெயினாக 3 எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஃபாரின் ஃபோர்ஸஸை ஆப்கானிஸ்தான்லேருந்து மாற்றுறது, அண்ட் தென் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான் குரூப் ஏரியாக்களை இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட்டுக்கு அது அடைக்கலமாக இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு மெயின் தாலிபான் சைட்லேருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயம். அப்புறம் பெர்மனன்ட் சீஸ் ஃபேர் பிட்வீன் தாலிபான் அண்ட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் தாலிபானுக்கும் இனிமேல் லைக் யுத்தங்கள் நடக்கக்கூடாது. தென் மெனி செக்யூரிட்டி அனாலிசிஸ் லைக் US டாக்ஸ் வந்து ஒன் சைடட் டீல்னு நான் சொன்னேன்.
தாலிபான் வந்து லெஜிட்டிமைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ ஒரு டெரரிஸ்ட் குரூப்பை லெஜிட்டிமைஸ் பண்ணுறது மாதிரி ஸோ இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஃபார் இந்தியா as well as country. ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் எதனால் இந்த டீலுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ 7,000 மைல்ஸ் கடந்து அவங்க கவுண்டர் டெரரிசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, பாகிஸ்தானும் சரி இதில் தலையிடல் அப்படின்றதுனால ஸோ ட்ரம்ப் வந்து ஒய் யூஎஸ் டு டேக் பர்டன் அப்படின்றது தான் கான்செப்ட். அதனால தான் இந்த நெகோசியேஷன் பண்ணி இந்த வாருக்குள்ளாடி ஸோ 2016 அவர் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் ஸோ ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸை விட்ரா பண்ணுறது அதான் இப்போது லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடுத்த எலெக்ஷனுக்குள்ளாடி பண்ணணும். நவம்பர் இது கோயிங் டு ஸோ எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ போஸ்ட்போன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எனிவே நவம்பர் வில் பி தி எலெக்ஷன் டேட் ஃபார் யூஎஸ்ஏ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லைக் பீஸ் டாக் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுனால இது அவசரமாக முடிச்சிருக்காங்க. எனிவே நெகோசியேஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2018 தி அப்பாயிண்டட் தி அம்பாசிடர் சால்மே கலிஷாத் அப்படின்ற பர்சன் அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர் வந்து யூஎஸ் தாலிபான் லைக் டாக்ஸ் வந்து கத்தாரில் நடத்தி ஸோ அதை முடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டீல் என்னெல்லாம் சைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8,500 ட்ரூப்ஸ் நேட்டோ படைகள் மற்றும் யூஎஸ் படைகள் வந்து விட்ரா பண்ணுறதுக்கு கமிட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தாலிபானோட கமிட்மெண்ட் அவங்களும் சொன்ன மாதிரி எந்த ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸுக்கும் அவங்களோட நாடை வந்து பேஸாக கொடுக்கக்கூடாது. ஸோ வி கான்ட் ட்ரஸ்ட் ஆன் திஸ் டெரரிஸ்ட் குரூப். ஸோ எனிவே ஸோ இட் வாஸ் மேட். அப்புறம் சாங்ஷன்ஸ் ரிமூவல். ஸோ தாலிபான் லீடர்ஸ்க்கு மேலே யுனைடெட் நேஷனில் போடப்பட்டிருக்க அனைத்து சாங்ஷன்ஸ் யூஎஸ் சாங்ஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் 27க்குள்ளாடி ரிமூவ் பண்ணப்படணும். அது ஒன்று. அப்புறம் பிரிசனர்ஸ் ரிலீஸ். யூஎஸ் நேட்டோ படைகள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 5,000 தாலிபான் பீப்புள், அப்புறம் யூஎஸ் படைகள் கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய லைக் பீப்புளையும் அவங்க ரிலீஸ் பண்ணணும், தாலிபான் குரூப் ரிலீஸ் பண்ணணும். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட் இஸ் ஒன் சைடட் டீல்னு சொன்னேன். சேலஞ்சஸ் இந்த டீல் எடுத்தோன்னா ஒன் சைடட் டீல் ஆப்கான் கவர்மெண்ட்டை மொத்தமாக புறந்தள்ளிட்டாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம நாடுகள்லாம் இன்றைக்கி டெமோக்ரட்டைசேஷன் ஆகிட்டுருக்கு, விச் மீன்ஸ் சவுதி இன்க்ளூடிங் சவுதி அரேபியா கூட ஷரியத் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே அவங்க டெமோக்ரட்டைசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உமன்ஸுக்கெல்லாம் ரைட் கொடுக்குறாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் they are very well versed for the Taliban group is well versed for the ஷரியத் லாஸ். ஸோ இன்னும் அங்கே ரிலீஜியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டிக்டேட்டர்ஷிப் மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தென் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஷ்ரஃப் கானி. ஸோ அவர் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கார் இப்போ பிரசிடெண்ட்டாக. அந்த எலெக்ஷன் வந்து நல்லிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இட் வாஸ் நாட் அக்செப்டட் பை தி தாலிபான் குரூப்ஸ். அப்துல்லா அப்படின்ற பர்சன் வந்து தஜிகிஸ்தான் குரூப்பு, அவர் ஒரு ட்ரைபல் குரூப். அஷ்ரஃப் கானி வந்து பஸ்தூன் ட்ரைபல் குரூப்பில் அதான் உஸ்பெகிஸ்தான் குரூப்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு எத்தனிக் கிளாஷ்னிங்கும் ஒரு காரணம்னு சொல்லப்படுது. அப்புறம் பிரிசனர்ஸ் ஸ்வாப்பை பற்றி பேசியிருக்காங்க இந்த டீலில். ஆனால் அது எப்படி பண்ணப்படும் அப்படின்றது சொல்லப்படலை, எவ்வளோ டைம் பீரியடுக்குள்ளாடி பண்ணப்படும் அப்படின்றது சொல்லப்படலை. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ் ஆஃப் தி டீல். இதில் இம்பேக்ட் ஆஃப் த டீல் ஆன் த அதர் ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய யூஎஸுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்கும், சைனாவுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்கும், பாகிஸ்தான் அது வெல் இந்தியாவுக்கு நான் சொல்கிறேன். ஸோ யூஎஸை பொறுத்த வரைக்கும் தே ஆர் கோயிங் அவுட் சைட், மொத்தமாக விட்டுட்டு வெளியில் போகிறதுனால தே ஆர் கோயிங் டு எக்கனாமிக் பர்டன் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த இடத்துல அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும். அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இட் வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ஆப்கானிஸ்தான். ஸோ தாலிபான் அங்கே ஒரு தாலிபான் குரூப்ஸுக்கு பாகிஸ்தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாகிஸ்தான் சேஃப் கவர்னர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தான் அமெரிக்கா போன்ற நாடுகள் நேட்டோ படைகளால் அதை தடுக்க முடியல தாலிபான்ஸோட வளர்ச்சியை. ஸோ எனிவே இப்போ பாகிஸ்தான் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் ஆகும்போது அது இந்தியாவையும் பாதிக்கும். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம். அண்ட் தென் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அங்கே எக்கனாமிக் காரிடார் மூலமாக பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு அது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் அன் ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தி சைனா. தென் இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏன் இந்த எல்போ எடுத்திருக்கோம் இல்லைன்னா நம்ம இந்த டர்ன் ஓவர் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த தாலிபான் ஒரு டெரரிஸ்ட் குரூப்ஸ்.
ஸோ அவங்க கூட நெகோஷியேட் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெரரிஸ்ட் குரூப்ஸே நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இட் வில் ஹார்ம் தி ஃபாரின் பாலிசி ஆஃப் இந்தியா. ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்டாண்ட் என்னென்னா ஆப்கான் லெட் கண்ட்ரோல்டு ஓன்டு ப்ராசஸ் மூலமாக உருவாக்கப்படுகின்ற நெகோஷியேஷன் ப்ராசஸுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். லெஜிட்டிமேட்லி டெமோக்ராட்லி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோன்றது நம்மளோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது, நம்ம சிந்தட்டிக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்குது. பட் எனிவே, ஸோ தாலிபான் நெகோஷியேஷனில் வந்து அவங்க பவரில் வரும்போது we have to டூ கவர்மெண்ட்டும் நெகோஷியேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் தள்ளப்படுவோம். எனிவே தென் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுவரைக்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப் அட்டன் பண்ண ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸில் நம்ம கலந்துக்கிட்ட கிடையாது. ஆனால் முதல் தடவையாக மாஸ்கோவில் நடந்த அந்த மாஸ்கோ ஃபார்மேட் மீட்டிங்கில் வி அட்டெண்டட். இந்தியன் சைட்லேருந்து 2 எக்ஸ் டிப்ளமேட்ஸ் அட்டன் பண்ணாங்க. எனிவே, ஸோ இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த கம்பல்ஷன் ஃப்ரம் தி ரஷ்யா அண்ட் யூஎஸ். அப்புறம் இம்பேக்ட் ஆஃப் திஸ் டீல் டு இந்தியாவுக்கு என்னெல்லாம் பாதிப்புனா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ஸை நம்ம அப்ரூவ் பண்ணுற மாதிரி. அதே இது ஆப்கானிஸ்தானில் உருவாகக்கூடிய கவர்மெண்ட் வந்து தாலிபான் குரூப் பாகிஸ்தானோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் அப்படின்றப்போ காஷ்மீர் இஷ்யூ, நமக்கு பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்லாம் அவங்க மெயினாக இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென் உங்களுக்கு மெயினாக நமக்கு தாலிபானுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப எதிராக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஜெய்ஷ்-இ முகமதோட தலைவர் மௌலானா மசூத் அசார் இந்தியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தப்போ நம்ம IC-814 விமானம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஏர் இந்தியாவோட விமானம் வந்து கடத்தப்பட்டு தாலிபான் ஏரியாக்களில் தான் கொண்டு மறைச்சி வைக்கப்பட்டுச்சு. எனிவே இட் வாஸ் ரிலீஸ்ட் ஆஃப்டர் ரிலீஸிங் தி மௌலானா அசாத் அண்ட் மசூத் அசார். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அவனை விட்டதுனால நமக்கு அதுக்கப்புறம் பார்லமெண்ட் 2001 பார்லமெண்ட் அட்டாக்கு, அப்புறம் பத்தான்கோட்டில் 2016 புல்வாமா அட்டாக் 2019. ஸோ இதெல்லாம் மெயின் காரணம் ஜெய்ஷ்-இ முகமதோட தலைவர் நம்ம விட்டது. ஸோ இது இந்தியா சைடில் இருந்து தாலிபான் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். ஸோ இதை நம்ம அப்ரூவ் பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப் அப்ரூவ் பண்ணுற மாதிரி. ஸோ இட் வில் ஹார்ம் இந்தியா. தட்ஸ் த ரீசன் வி ஆர் மேக்கிங் சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நெகோஷியேஷன்ஸ். ஸோ எனிவே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் தேர்ட் நியூஸ் எடுத்துன்னா ஸ்பெஷல் ரிப்போர்ட் 301 ரிப்போர்ட். மெயினாக என்ன அப்படின்னா, முதல்ல 301 ரிப்போர்ட்டுன்னா என்னென்னு சொல்லிடுறேன். யுனைடெட் ஸ்டேட்ஸோட USTR, யுனைடெட் ஸ்டேட்ஸோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் குரூப். ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் மெயினாக அந்த 301 ரிப்போர்ட் வந்து இயர்லி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ன கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, யூஎஸோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை எந்த நாடுகளெல்லாம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அப்ரூவ் பண்ணுற எந்த நாடுகளெல்லாம் அதுக்கு எதிரான பாலிசிஸ் அவங்க நாடுகளில் வச்சுருக்காங்க அப்படின்றப்போ அந்த கேட்டகரி அடிப்படையில் லிஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவ் லிஸ்ட், ஸோ ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட் அண்ட் வாட்ச் லிஸ்ட் அப்படின்றது ஸோ ஓரளவு தே கேன் இம்ப்ளிமெண்ட். ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்னால் டோட்டலாக தே ஆர் அகெயின்ஸ்ட் தி அமெரிக்கன் பாலிசிஸ், தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இந்தியன் இல்லைன்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அமெரிக்காவோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எதிரானது. அதே மாதிரி கம்பல்சரி லைசன்சிங் கொடுத்து ப்ராடக்ட்ஸை உருவாக்குறது. மெயின்லி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஜெனரிக் மெடிசன் ப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரானது, IPR இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால தான் நம்மளோட ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட்டில் நம்மளை வச்சுருக்காங்க. இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா தே கேன் மேக் சாங்ஷன் ஆன் அஸ். ஸோ அதனால தான் இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் USTRோட வாட்ச் லிஸ்ட்டில் 33 கண்ட்ரிஸ் இருக்குது. மெயின் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அல்ஜீரியா, அர்ஜென்டினா, சைனா, சிலி, இந்தியா, இந்தோனேஷியா, ரஷ்யா, சவுதி, உக்ரைன், வெனின்சுலா எல்லாம் இருக்குது. அப்புறம் நார்மல் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இந்த போட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 301 ரிப்போர்ட்டுன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இப்போது இந்தியா கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுக்கும் வாட்ச் லிஸ்ட்டுக்கும் நான் வித்தியாசம் தானே. ப்ரையாரிட்டி லிஸ்ட் அப்படின்னா சீரியஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து நம்ம அவங்களோட ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்கு எதிரான சட்டங்களை நம்ம வச்சுருக்கோம். அவங்களோட மருந்துகள் இந்தியாவில் கம்மியான ரேட்டுக்கு கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக எல்லா மருந்துகளும் நம்ம இந்தியாவில் தயாரிச்சிட்ருக்கோம். ஈவன் ஹைட்ராக்சி குளோரோக்வின், ஸோ பேராசிட்டமாலாக இருக்கட்டும், இதெல்லாமே பல நாடுகளுக்கு நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிரானது. அவங்க பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட டிசைன் ரைட்ஸுக்கு எதிரானது. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேட்டன் ரைட்ஸை பொறுத்தவரை மெடிசனுக்கு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்
கேட்டகரியில் அது ஒன்று. அது மாதிரி காப்பிரைட்ஸ் இருக்குது லைக். ஸோ இது எல்லாமே வந்து அவங்களோட பாலிசிக்கு எதிரான நம்ம செய்கிறதுனால ஸோ வி ஆர் அண்டர் தி ப்ரையாரிட்டி வாட்ச் லிஸ்ட். Why India is placed under this? Lack of sufficient measurable improvements in the intellectual property rights framework. ஸோ இந்தியாவில் அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ண அவங்களோட கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம ஹேர்டில்ஸாக இருக்கும். நம்மக்கிட்ட டிரான்ஸ்பரன்சி ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நிறைய கம்பல்சரி லைசன்சிங் மூலமாக ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோன்னு அவங்கள சொன்ன மாதிரி இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் நம்ம மேலே சில டிசிஷன்ஸ் ஸோ ட்ரேட் ரிலேட்டடாக சில பைலாட்ரல் என்கேஜ்மெண்ட்டில் சில ப்ராப்ளம்ஸ் வரும். இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா. Then so that's all about this news. Then fourth news is dams in China over transboundary rivers. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பார்டரில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் பார்டர் ஏரியாவில் பிரம்மபுத்திரா ரிவர் உங்களுக்கு சமாங் கிளேஷியர்லேருந்து ஒரிஜினேட் ஆகி நார்த் ஈஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ் வழியாக இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது. இந்த ரிவராக இருக்கட்டும். மெக்காங் ரிவர் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதில்ல, பட் மியான்மர் அண்ட் தென் லைக் சைனா டு மியான்மர், தென் லாவோஸ், தாய்லாந்து, கம்போடியா. ஸோ இந்த ரிவர்ஸ்லாம் டேம்ஸ் அதிகமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏற்கனவே பிரம்மபுத்திரா ரிவரில் 2 டேம்ஸ் அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட், பட் இட் இஸ் அ வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் நமக்கு நியூஸு. பிகாஸ் அவங்களோட நார்தர்ன் ப்ராவின்ஸ் வந்து ரொம்ப வறட்சியில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தண்ணி அங்கே கொண்டு போகிறதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எனிவே ஸோ பிரம்மபுத்திரா ரிவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக டிஃபிஷியன்சி வராது. ஏன்னா சைனாவில் இந்த சிமாங் கிளேஷியர் மட்டும் இல்லை, பிரம்மபுத்திரா ரிவரோட சோர்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளாடியும் அந்த லைக் கிளேஷியர்ஸ்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து அதில் ட்ரிபியூட்டரியாக இருக்கிறதுனால பிரம்மபுத்திரா வாட்டர் வந்து எப்போவுமே பெர்னியல் வாட்டராக தான் இருக்கும். எனிவே பிரம்மபுத்திரா ரிவர் மேலே அவங்க இப்போ லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மெக்கான் ரிவரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதில்ல. ஸோ நிறைய கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால ஸோ இந்த நாடுகளெல்லாம் பாதிக்கப்படும். 6 டேம்ஸ் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் அதை மொத்தமாக அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனிவே சைனா வில் நாட் கிவ் எனி லைக் ரிப்போர்ட் ரிலேட்டட் டு திஸ் ரிவர்ஸ். பிரம்மபுத்திரா ரிவரை பொறுத்த வரைக்கும் ஏர்லி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. பங்களாதேஷ் போன்ற கண்ட்ரிஸுக்கெல்லாம் ஃப்ரீ அந்த ரிப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்ன எவ்வளோ வாட்டர் ஃப்ளோ இருக்குது, மீட்ரோலாஜிக்கல் ஃப்ளோ எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, ஹைட்ரோலாஜிக்கல் டேட்டா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி ஆர் பேயிங் ஃபார் தட். அவங்களுக்கு சொன்னால் ஃபஸ்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து சங்மூ அப்படின்றது. அதர் 3 டேர்ம்ஸ் வந்து டாகு, ஜெய்ஷி, ஜெக்ஷு அண்ட் ஜெய்ஷா. ஸோ ஜியாஷா ஸோ இதெல்லாமே அவங்க பண்ணக்கூடிய. ஸோ இங்கே இந்த டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டதுனால பிரம்மபுத்திராவில் வரக்கூடிய வாட்டர் வந்து ஃபுல்லாக சிமெண்டட் வாட்டராக இருந்ததுனால என்வாயர்மெண்டல் கன்சர்ன் நமக்கு உருவாச்சு நிறைய ஏரியாக்கள், அருணாச்சல் பிரதேஷ், அசாம் ஏரியாலெல்லாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் நெக்ஸ்ட் நியூஸ் வந்து 5th நியூஸ் 1.6 பில்லியன் பீப்புள் வந்து ஜாப் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எபிடமிக் ஸ்ப்ரெட்னால. ஸோ அதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்றதான். ஸோ பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் கொடுக்கணும். எம்எஸ்எம்இ செக்டார் லைக் ரியல் எஸ்டேட், ரீட்டைல் ட்ரேட் எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணி அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லை ஸோ பீப்புள் வந்து ஜாப்லெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு அகாமடேஷன், ஃபுட் சர்வீசஸ் ஸோ இந்த கேட்டகரி ப்ரொவைட் பண்ணப்படணும். ஸோ அதுக்கு தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்ஃபார்மல் செக்டார் ஜாப், ஃபார்மல் செக்டாரை விட இன்ஃபார்மல் ஜாப்ஸ் அதிகம். இன்ஃபார்மல் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய பேர் அன்ஸ்கில்டு பீப்புள் அண்ட் தென் எஜுகேட்டட் பீப்புள் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வில் பி எம்ப்ளாய்டு ஹியர். ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் யோஜனா இருக்குது. ஸோ வாலண்டரி அண்ட் தென் கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம். ஸோ பீப்புள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா தே வில் கெட் அ பென்ஷன் ஆஃப்டர் 60 years. ஸோ ஐஎல்ஓவை பொறுத்த வரைக்கும் லேபர் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஓவரில் இருக்கக்கூடிய லேபர் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்கனைசேஷன். 1990 ட்ரீட்டி ஆஃப் வெர்சலிஸ் மூலமாக லீக் ஆஃப் நேஷன்ஸ் கூட உருவாகுது. இப்போ 1946 45 யுனைடெட் நேஷன் அப்படின்ற பேரில் இது மாற்றப்படுது. அண்ட் தென் லீக் ஆஃப் நேஷன் வாஸ் டிஸ்பேண்டட் இன் 1946. ஸோ இட் பிகேம் தி ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜெனீவாவில் இருக்குது, சுவிட்சர்லாந்து. 1969 ரிசீவ்ட் நோபல் பீஸ் ப்ரைஸ். எனிவே இவங்களோட மெயின் பர்பஸ் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளோட டீசன்ட் அண்ட் ஒர்க்கு, ஜஸ்டிஸ் ஒர்க்கு மெயின்டைன் பண்ணுறது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேலரி
அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது, டிப்ரெஷன் இந்த மாதிரியான பாதிப்பில் வரும்போது இவங்களோட லைக் லேபர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை சேஃப்கார்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் லைக் யுனைடட் நேஷன் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ட்ரைபார்ட்டியேட் அக்ரிமெண்ட். ஸோ ட்ரைபார்ட்டியேட் குரூப்பிங்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட், எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் குரூப் அப்படின்னா கவர்மெண்ட் இருப்பாங்க, அந்த நாடுகளோட கவர்மெண்ட் இருப்பாங்க. எம்ப்ளாயர்ஸ் மீன்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் இருப்பாங்க. தென் எம்ப்ளாயீஸ் வில் பி தேர். ஒர்க்கர்ஸ் ஆஃப் த 187 மெம்பர்ஸ் வந்து இதில் தொழிற்சங்கங்களோட தலைவர்கள் இதில் பங்கேற்பாங்க. ஸோ that's all. Then sixth news வந்து global report on internal displacement 2020. ஸோ இதை ரிலீஸ் பண்ணக்கூடியது யாருன்னா, they are releasing yearly Norwegian Refugee Council internal displacement monitoring center. That is not that much important, but இந்த ரிப்போர்ட் வந்து சொசைட்டி பேப்பர் நம்மளோட GS1ல் இந்தியன் சொசைட்டி இருக்குல்லையா, அதில் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இன்டர்னல் மைக்ரேஷன்ஸ் இருக்குது. இன்டர்னல் மைக்ரேஷன் இன்றைக்கி பெரிய அளவில் உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்குது. எக்ஸ்டர்னல் மைக்ரேஷன்னா ஒரு நாடை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது. இன்டர்னல் மைக்ரேஷன்ன்றது ஒரு நாட்டுக்குள்ளாடி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மைக்ரேட் ஆகுறது. ஸோ அது இன்றைக்கி அதிகமாக இருக்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் டியூ டு கான்ஃப்ளிக்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 45.7 மில்லியன் பீப்புள் டிஸ்பிளேஸ்ட். இப்போ சிரியா போன்ற கண்ட்ரிஸ், காங்கோ போன்ற கண்ட்ரிஸ், எத்தோப்பியா, புர்கினா ஃபேசோ, அப்புறம் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இஷ்யூஸ், இந்த மாதிரி கலவரங்கள், வார் இருந்ததுனால மைக்ரேட் ஆகுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் டு டிசாஸ்டர்னால் சைக்ளோன், வல்கனோ எரப்ஷன்ஸ்னால, புயல்னால். ஸோ அதான் சைக்ளோன் சொன்னேன். அதே மாதிரி லைக் ஃப்ளட்டிங் ப்ராசஸ்னால். ஸோ இதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது இந்தியாவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. 24.9 மில்லியன் பீப்புள் வந்து நியூ டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்காங்க. 1900 டிசாஸ்டர் 2019 நடந்திருக்கு. அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த 2012க்கு அப்புறம் 2019 அதிகமாக இன்டர்னல் டிசாஸ்டர் மூலமாக நடந்தது பெரிய அளவில் சொல்லப்படுது இந்த டைம் பீரியடில். அது கண்ட்ரிஸ் எடுத்திங்கன்னா நைஜர், சொமாலியா, இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான், ஈராக், பிலிப்பைன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட்ஸ் ஆல். தென் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நியர்லி 5 மில்லியன் பீப்புள் டிஸ்பிளேஸ்ட் இன் இந்தியா. ஸோ அது டிசாஸ்டர் கேட்டகரியிலும் இருக்குது, கான்ஃப்ளிக்ட் கேட்டகரியும் வருது. டோட்டலாக நான் சொல்கிறேன். இது அங்கே செப்பரேட்டாக சொன்னேன். இங்கே வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2.6 மில்லியன் பீப்புள் ஹூ சஃபர்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனால். அதே மாதிரி 2019 வந்து வார்மஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 25 இயர்ஸில் வெட்டஸ்ட் இயராகவும் அது இருக்குது. சைக்ளோன் ஃபானி, புல்புல் இதெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் 19,000 பீப்புள் கான்ஃப்ளிக்ட் கேட்டகரினால் மாறியிருக்காங்க. அது மாதிரி 7,600 பீப்புள் எலக்ட்ரல் வயலன்ஸ், திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் ஏரியாவில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ 5 மில்லியன் பீப்புள் வந்து டோட்டலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட சொந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு. இது வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்னு சொல்லப்படுது கண்ட்ரி அடிப்படையில். ஸோ தட்ஸ் வை யூ ஹேவ் டு நோ. The natural product based Alzheimer inhibitor inhibits ஸ்டாப் பண்ணுறது அல்சைமர். ஸோ அல்சைமர் அப்படின்னா பிரெயின் டிஸார்டர். ஸோ ப்ரோக்ரெசிவ் டிஸார்டர். இது நார்மல் பிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பிரெயின் செல்ஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. இது டோட்டலாக அல்சைமர் டிசீஸ்னால. ஸோ டோட்டல் ஃபர்காட்டிங், ஸோ ஸ்கில்ஸ் வந்து மெமரி லாஸ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்காது, எபிலிட்டி டு பர்ஃபார்ம் இருக்காது. மெமரி லாஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் அல்சைமர் டிசீஸ். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்பெரின்ன்றது ஒரு பிளான்ட்லேருந்து கிடைக்கப்படுகின்ற ஒரு சொலிபிள் டாக்ஸிக் 2 செல்ஸ், ஒரு கலவை, சரியா, கெமிக்கல் காம்பனண்ட். ஸோ அது பிளான்ட்ஸ்லேருந்து, அது ஆக்சுவலாக இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன் பீப்புள். அதில் மெயினாக ஹியூமன்ஸில் டிசீஸ்னால் உருவாகக்கூடிய அமிலாய்டு அப்படின்ற ஒரு லைக் ப்ரோட்டீன், அது லிவரில், கிட்னி, ஸ்ப்ளீன்லாம் ரொம்ப டேமேஜை உருவாக்கும். அது போய் கிளாட்டிங் ஆகியிருக்கும். அதே மாதிரி பிரெயினில் வந்து அமிலாய்டு பீட்டா அக்குமுலேட்ஸ் இந்த பிரெயின். அதனால் அல்சைமர் ஸோ ப்ராப்ளம் வருது, டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் உருவாகுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இந்த பெரிபெரின் அப்படின்ற அந்த கெமிக்கலை வந்து மாடிஃபை பண்ணி பெர்-டி அப்படின்னு மாற்றிருக்காங்க. சால்யூபிள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அமிலாய்டு பீட்டா அக்குமுலேட் ஆகிறத தடுக்கும். ஸோ அதன் மூலமாக அல்சைமர் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வாஸ் நியூஸ். அப்புறம் 8th நியூஸ் வந்து நேச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இந்தியா ஃபுல்லாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துறது, வேறு ஒன்றும் இல்லை, பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது.
ஸோ டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் பண்ணாதீங்க. ஸோ மெயினாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்னஸாக இருக்குது. இப்போ 2019 பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டேயில் he announced we have to improve our infrastructure. 100 crore வந்து அதுக்காக 100 lakh crore வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 2025 பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆனால் மட்டும் தான் 5 trillion எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மெயின்லி எனர்ஜி செக்டாராக இருக்கட்டும், ரோட்ஸாக இருக்கட்டும், ரயில்வேஸாக இருக்கட்டும், அர்பன் ப்ராஜெக்ட், மெயின்லி அர்பன் ப்ராஜெக்ட் எல்லாம் சேர்த்தாவே 70% பக்கத்தில் வருது. ஸோ அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்லேயும் இது வந்துச்சு. கிட்டத்தட்ட 100 lakh crore வந்து அதுக்கு அலாட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து ரீவிசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ 111 lakh crore வேணும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும். அது அட்டனு சக்கரபர்த்தி அப்படின்ற எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியோட கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது ஆல்ரெடி மேட் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து மெஷர்ஸ் எடுத்துன்னா மானிட்டைசேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ ஸ்ட்ரீம் லைனிங் ப்ராசஸ் பண்ணுறது. அதில் மெயினாக என்னென்னா 3 கமிட்டி வச்சுருக்காங்க. டைம்லி எக்ஸிக்யூஷன், அதை கரெக்டாக ப்ராஜெக்டை ஒரே நேரத்தில் முடிக்கிறது. இப்போ 5 years போட்டோன்னா 5 yearsல அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறது. ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ரீமிங் கமிட்டி. ஃபினான்ஷியல் அலோகேஷன், அதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்கிறது. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா ஸோ வி கேன் க்ரோ இல்லையா. ஸோ அது 5 trillion எக்கானமிக்கு போனோம் அப்படின்னா வி ஹேவ் டு இன்வெஸ்ட் 100 trillion புஷ் பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டுருக்கிறது 44 lakh crore ப்ராஜெக்ட் வந்து 14% NIP அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் கேட்டகரியில் இருக்குது. 33 lakh crore கான்செப்ஷனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பிகினிங் ஸ்டேஜ் அண்டர் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் ஒர்த் 22 lakh crore வந்து அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் க்ரீன் ப்ராஜெக்ட் வரும், ப்ரௌன் ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வரும். ஸோ 2 க்ரீன் ப்ராஜெக்ட்னா என்னென்னு தெரியும். க்ரீன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்னா புதுசாக கட்டுறது, ஸோ ஏர்போர்ட் புதுசாக உருவாக்குறேன். ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸில். ஸோ நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக ஸோ இட் வில் கிரியேட் ஜாப், சொசைட்டியை டெவலப் பண்ணணும், ஈஸ் ஆஃப் லிவிங் பீப்புளை உருவாக்கும். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் கொண்டு வரலாம். எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தும். மெயின்லி 5 trillion எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். The 9th நியூஸ் வந்து ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ் நாட் அப்சல்யூட். ஸோ இப்போ நீட் எக்ஸாமினேஷன் எக்ஸம்ஷன் வேணும், எங்களோட காலேஜஸில் அட்மிஷன் கொடுக்குற நீட் எக்ஸாமினேஷன் கேட்டகரியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் போட்டிருக்காங்க. மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், அது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுங்கள், மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் அப்படின்ற கேட்டகரியில் இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸம்ஷன் வாங்க முடியாது. நீட் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்ததோட மெயின் பர்பஸ் வந்து கரப்ஷன்ஸ், அதிகமான டொனேஷன்ஸ் காலேஜுக்கு கொடுக்குறது, மேல் ப்ராக்டிஸை தடுக்கிறது தான் நீட் எக்ஸாமினேஷன் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ ரைட் ஆஃப் மைனாரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் வாங்க முடியாது பிகாஸ் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் ஆர்டிகல் 19(1)(g தட் இஸ் டூயிங் ஆக்குபேஷன் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஆக்குபேஷன் ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் கேட்டகரியில். அப்புறம் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 25 28 கேட்டிருக்காங்க. மாதிரி 30 இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பாலிட்டின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் ஆக்குபேஷன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 25 to 28 பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் டு ரிலீஜன். 30 வந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷனோட அமைக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. ஸோ எனிவே சுப்ரீம் கோர்ட் இதோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுங்கன்னா, இது எல்லாமே இருக்குது ஓகே, பட் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இப்போ ஆர்டிக்கிள் 19 சப்கிளாஸ் 1 சப்கிளாஸ் G எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் டு ப்ரொமோட் மெரிட், ரெகக்னேஷன் ஆஃப் எக்ஸலன்ட், மேல் ப்ராக்டிஸை தடுக்கிறதுக்கு இதை வந்து பண்ணலாம், நீட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 25 to 28 பொறுத்தவரை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கேன் பி மேட். ஸோ மேஜர் இஷ்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மைனாரிட்டி சீட்ஸ் வந்து ஹை டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டில் இருக்குது, எக்ஸஸ் இன் காலேஜ். அதே மாதிரி லைக் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ், லைக் ரொம்ப ரிலீஜியஸ் இன்டர்ஃபியரன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மெயின்லி. அப்புறம் மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகிள் 30 மூலமாக யூ கேன் ஹாவ் அ மைனாரிட்டி எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இது பாலிட்டியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இவங்களோட லேண்டை எடுக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி காம்பன்சேஷன் ஹேவ் டு பி மேட். ஸோ அது மேண்டேட்ரி.
அது மாதிரி ஸ்டேட் ஷால் நாட் டிஸ்கிரிமினேட், இவங்களுக்கு எந்த ஒரு பாலிசி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவலாக அவங்கள நடத்தணும் அப்படின்றது. மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் 3 கேட்டகரியில் வரும். ஸ்டேட் எய்டட் ரெகக்னேஷன் ஃப்ரம் த ஸ்டேட்டாக இருக்கும், எய்டட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும், ரெகக்னேஷன் இருக்கும், நாட் எய்டடாக இருக்கும், நெய்தர் ரெகக்னேஷன் நாட் எய்டடாக இருக்கும். ஸோ அப்படியே அவங்க நடத்தலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் டைப்பில் கவர்மெண்ட் கேன் மேக் சம் ரெகுலேஷன். ஆனால் தேர்ட் கேட்டகரியில் கவர்மெண்ட் கான் இன்டர்ஃபியர். பட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லேபர் லா, இண்டஸ்ட்ரியல் லா கேட்டகரி எல்லாமே பொருந்தும், எல்லா சட்டங்களும் பொருந்தும். ஸோ எனிவே தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். தென் ஹச் கார்டு அப்படின்றது ஹாஸ்பிட்டல் கேர் அசிஸ்டிவ் ரோபோட் டிவைஸ். இதுதான் அந்த ரோபோட்டு. ஸோ இதில் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ கைடன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நர்சிங் பண்ணக்கூடிய பீப்புள், ஹெல்த் வாரியர்ஸுக்கு இது ஹெல்ப் பண்ணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ COVID-19 பீப்புளுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு, அது மாதிரி ஃபுட்டு கொடுக்கறதுக்கு, நேவிகேஷன் பண்ணுறதுக்கு, COVID-19 பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ப்ரொவைடிங் மெடிசன் டு தி லைக் பேஷண்ட்ஸ். ஸோ நர்சஸ், இவங்க டாக்டர்ஸ் வந்து பக்கத்துலேயே போக தேவையில்லை, இது அது பார்த்துக்கும். ஸோ இதை வந்து துர்காப்பூர் CSIR லேப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி, தட்ஸ் வை இட் வாஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங். That's all about today's current affairs, students.